ஸோ காய்ஸ் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக டபிள்யூடபிள்யூ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்கிற செத்ரான்ஸோட கேஷிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவர் எந்த விதமான கேஷிங்கும் பண்ணலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் ஒரு வேளை இவர் கேஷிங் பண்ண பட்சத்தில் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கலை. ஜே உசோ வெர்சஸ் குந்தர் ஒரு நார்மலான மேட்சாக நல்லாவே கொண்டு போனாங்க. ஆக்சுவலி மணி இந்த பேங்கை வச்சிருக்கிற செத் ரோலன்ஸ் ஜான்சனாக ஸ்டார்டிங் ஷோக்கு வரும்போது தூக்கி காட்டினார். ஆனால் கஷ்டப்பட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது அதில் அவர் கேஷிங் எதுவுமே பண்ணலை. இதை வச்சு பார்க்கும்போது செத் ரோலன்ஸோட கேஷிங் நீண்ட நாளுக்கு தள்ளி போகும் போல இருக்குதே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது அவர் கேஷிங் பண்ணலைன்னா அவருடைய முடிவு வேறு எங்கேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு தெலுங்க. இப்போ ஜே உசோக்கும் குந்தருக்குமான மேட்ச் இன்னைக்கு ஆனால் பறந்தது. ரெண்டு பேருக்குமே அந்த கழுத்துப்பிடி தான், யார் அதிகமாக கழுத்துப்பிடி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மேட்சுடைய வின்னர் வந்து நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் ஜே உசோ வந்து கஷ்டப்பட்டு ராயல் ரம்பை வெற்றி பெற்று அவ்வளோ சர்ச்சையின் பேரில் ரசல் மேனியாவில் பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனார். ஏன் மோசமான நிலைமைன்னா குந்தரை வந்து டேப்லெட் வழியில் தோக்கடிச்சதை யாருமே ஏற்றுக்கலை. குந்தரை நீங்கள் காட்டின ஹைப்புக்கு அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டினீங்க, கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களா? தோக்க வைக்கிறது ஓகே, டேப் அவுட் பண்ணி தோக்கடிக்கிறதுலாம் ரொம்ப டூ மச். வழி தாங்காமல் தோக்கடிச்சிட்டார் அப்படிங்கிறது. அதுக்கான ரிவெஞ்சிங்காக தான் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து கேட்டிருந்தார், எனக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு டே மென்ஷன் பண்ணி சொன்னார். என்ன தெரியுமா? ஜூன் 9, அதாவது எனக்கு வந்து ரசல் மணி இந்த பேங்குக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஆள் எனக்கு மேட்ச் வேணும்னு. ஸோ அதன்படி இன்றைக்கி நடந்த மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜே உசோக்கும் குந்தருக்கும் நடந்தது. நானும் யாராவது வருவாங்க, ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படி இப்படி நினச்சேன். ஏன்னா மாறி மாறி ஒருத்தர் கழுத்து பிடிக்கப்படும் போது சரி அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் குந்தர் வந்து இந்த தடவை ஒட்டு கொடுக்குற மாதிரி தெரில. ஏன்டா என்னையே டேப் அவுட் பண்ண வச்சல, உன்னை சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் டேப் அவுட் பண்ணிட்டாரு. இதில் ஆக்சுவலி டேப் அவுட் பண்ணல, அந்த டேப் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து டயர்ட் ஆகிட்டார். கிட்டத்தட்ட குண்டருடைய கழுத்து பிடிக்கி, அதாவது அது ஸ்லீப்பர் லாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லீப்பர் லாக்கால் ஜே உசோ வந்து மயக்கம் அடைஞ்சிட்டார். இதனால் டபிள்யூடபிள்யூ வந்து இந்த மேட்சோட வெற்றியாளர் குந்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயந்தான், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். குந்தர்கிட்ட இப்போ மீண்டும் பவர் போயிருச்சு. ஆக்சுவலி ஜே உசோ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கும்போது உண்மையை சொல்லணுன்னா அவர் சாம்பியன் ஆனது நல்ல விஷயந்தான், இது டிசர்வ் இட். பட் ஆனால் அவர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தது என்னமோ ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பவர்ஃபுல்லான ரெஸ்லர் மீண்டும் குந்தர் வந்து சாம்பியன் ஆகிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஜே உசோ அவர் மூவ்மெண்ட் பண்ணிட்டார், ஓகே. அண்ட் குந்தருடைய அந்த பாப்புலாரிட்டியை மீண்டும் அவர் திருப்பி கொண்டு வரணும்னா அவர்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இவர் வின் பண்ணணும். அதன்படி இன்றைக்கி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார் குந்தர். இதை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.